அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், ஜோதிடம், என்னுடைய பாடல்கள், பக்தி பாடல்கள், ஸ்லோகங்கள், அதுக்கப்புறமா மனநல குறிப்புகள், கட்டுரைகள், அப்புறம் இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப பாராட்டி நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றிப்பா. ஏன் அப்படின்னா, எது ஒன்றுமே பாராட்டப்படும் போது தான் அது வளருது. பாராட்டப்படும் படியான நிலவை கூட அதை பார்த்து நம்ம நிலவேன்னு பாடினா தானே அது நல்லா அழகாக இருக்குது. அந்த மாதிரியா நீங்களாம் இவ்வளோ பாராட்டு கொடுக்குறதும், இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறதும், இவ்வளோ தூரம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறதும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் முகங்களெல்லாம் நான் பார்க்காத கூட எல்லோரும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரிகள். என்னோட பெரியவாளாக இருந்தாக்க என்னோடய அக்கா, அம்மா, அப்பா, இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி வணங்குறேன். ஏன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போகிறது நம்மளால் அப்படின்னு நினச்சிக்கிச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்போல்லாம் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் என்னுடைய அப்பா பெரிய ஒரு பக்திமான். எல்ஐசியில் வேலை பார்த்து அது லௌகிக விஷயத்துக்கு அது வேறு. அந்த பக்தி அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து, நாங்கள் 6 குழந்தைகள், நாங்கள் 6 பேருமே இப்போ நன்னா இருக்கும். ஒருத்தரும் ஒரு குறையும் இல்லாத நன்னா இருக்கும். எங்கள் குழந்தை குட்டிகள்லாம் நன்னா இருக்கா. அதே போல் இந்த பக்தி அப்படிங்கிறது எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்து, எங்கள் அம்மா சின்ன குழந்தையிலேருந்தே ஜோதிடம், பாட்டு, சமையல் இதெல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா. இதெல்லாம் விளையாட்டுக்குள்ளே கற்றுண்டு அதுக்கப்புறம் அதில் நிறைய மெடல்கள், நிறைய கேடயங்கள், நிறைய மாநாட்டில் பேசி, நிறைய பத்திரங்கள், நிறைய பரிசுகள், இப்படி நிறைய நான் வாங்கிக்கின்றத ரொம்ப ரொம்ப பெருமையோடு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி இருக்க இந்த நல்ல விஷயங்கள்லாம் எல்லாருமே நல்லவா, எல்லோருமே நிறைய தெரிஞ்சுடுவா, எல்லாருமே என்னோட நிறைய கெட்டிக்காரா. அப்படிக்காக இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம காது நல்லபடியாக விழும் பொழுது நம்ம இன்னும் உயர உயர வரலாம், இன்னும் சந்தோஷத்தோடு இருக்கலாம். இவ்வளோ பெரிய பலூனில் ஒரே ஒரு ஊசியில் ஷைக்குன்னு குத்தினா டப்புன்னு ஒழிச்சு போகிறது இல்லையா? அந்த மாதிரியா பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவா என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் கேட்க வர்றதுனால எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியுது. பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறவா, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவாள் சின்னூண்டு கவலையினால் அவளுடைய லைஃபினுடைய ஸ்டைலே மாறி போய் அவளுடைய தொழிலை முன்னுக்கு வர முடியாதபடி இருக்காங்கிறத நான் கண்கூட பார்த்ததுனால, நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு சின்ன செயலை நம்ம இந்த யூடியூப் மூலம் மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது? ஏன்னா மற்ற எல்லாருமே திறமைசாலிகளாக இருந்தாலுமே கூட அப்பப்போ சின்னதாக ஒரு உற்சாக பேச்சுகளும், அப்பப்போ சின்னதான ஒரு தூண்டுதல்களும் நமக்கெல்லாம் தேவையாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அந்த கவலையிலையும் டக்குன்னு ஏந்துட்டு திருப்பி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாட்டுக்க ஜம்முன்னு இருக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அதுபோல் பாடல்கள், பாட்டுகள், இசையால் அவனை இறங்கு வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும், இறைவன் மனமாகும் அப்படின்ன மாதிரியா. இசை அப்படிங்கிறது தெய்வம், இசை அப்படிங்கிறது காடு. அந்த இசையை நமக்கு ராகங்கள்லாம் வர சொல்லி கொடுத்துருக்கா. நம்மளால் ஏதோ நம்ம பாடுவோம். அந்த பாட்டில் கொஞ்ச நாள் லயிச்சுன்னு இருந்தா, அந்த பகவானை கொஞ்ச நாள் லயிச்சுன்னு இருந்தா. பகவத் பாடல்கள் மட்டும் இல்லை, நான் இப்போ சினிமா பாடல் கூட பாடுறேன். ஏன் அப்படின்னா, எல்லோரும் பகவத் பாடலே பாடு, பக்தி பாடலே பாடுன்னு எல்லாருக்குமே கொஞ்சம் வயசு முதிர்ந்த வழக்கில் அதில் நிறைய வரும் யோஜனை. கொஞ்சம் இளைஞர்களாக இருக்கிறவா, கொஞ்சம் சின்னவளாக இருக்கிறவா, கொஞ்சம் யுவதிகளாக இருக்கிறவா, கொஞ்சம் குழந்தைகளாக இருக்கிறவா
நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து பாடு ராஜா ஹொய் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை நம்ம கொடுத்தோம்னா அவள் ஏற்கனவே அவ்வளோ திறமைசாலியாக இருக்கிறவா. இந்த மாதிரி பாட்டுகளை கேட்கும்போது அப்படின்னு அவளுக்கு ஒரு அந்த ஒரு என்னதே சொல்கிறது புத்துணர்ச்சி ஏற்படும் அவளுக்கு அப்படின்னு நினச்சி நான் பாடினேன். அதனால் ரசித்தினர். அதனால் எல்லாருக்குமே ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சிங்கிறது தேவை தானே. அந்த மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏன் நம்ம தாய் போல் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாது? எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் இந்த பாசத்தையும் இந்த அன்பு மொழிகளையும் சொல்லியிருக்கேன். இதையே நம்ம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதனுடைய ஆசையில் தான் நான் அந்த யூடியூப்பில் நான் போட ஆரம்பித்தேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்ல எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டுருக்குங்க. ரொம்ப என்னை பாராட்டுங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதில் சாய்லக்ஷ்மின்னு ஒரு மேடம், புகழ்ந்து தள்ளின்னு இருக்கா. எல்லாம் புகழ்ந்தாலும் ரொம்ப புகழ்ந்தான்னு ரொம்ப வெக்கமாக இருக்கும். ஆனாலும் சரி புகழ்கிறேன் அப்படின்னு அது எனக்கு பிடிச்சி தான் இருக்குது. சொல்லட்டு வந்தால அப்படின்ட்டு. அதுபோல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புகழறா, நிறைய பேர் வந்து செல்ஃபோனில் புகழறா, நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து ஜோதிடங்களெல்லாம் வந்து கேட்டுன்னு போகிறா. இப்போ நமக்கு தெரிஞ்ச நமக்கு பகவான் கொடுத்துருக்கிற இந்த நல்ல கலைகள்னால் மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நான் இந்த யூடியூப்பை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.